நீலகிரி மாவட்டம் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். அதன் காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். சாமுவேல் எபினேசர், முதலமைச்சரின் இந்த ஆய்வு குறித்து சொல்லுங்க. மோகன், இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உதகையில் ஏப்ரல் 6ஆம் தேதி 700 படுக்கை வசதிகளுடன் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரம்மாண்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக 4 நாட்கள் சுற்றுப்பயணமாக சென்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அதாவது உதகையில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளை பங்கேற்கிறார். இந்த நிலையில் நேற்று தினம் தெப்பக்காடு யானைகள் முகாமில் 5.6 கோடி செலவில் 44 குடியிருப்புகள் கட்டப்பட்டிருந்த மாவூர் கிராமத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து இன்றைய தினம் அதாவது உதகையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை கல்லூரியில் திடீர் ஆய்வானது மேற்கொண்டார். அங்கு சிகிச்சை பெற வரக்கூடிய நோயாளிகளிடமும் அவருடைய வருகை பதிவு மற்றும் மருத்துவருடைய வருகை பதிவு உள்ளிட்டவைகளை ஆய்வு செய்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சைகளையும் மற்றும் மருத்துவமனையில் தேவை எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பான விவரத்தையும் மருத்துவரிடமும் அதே போல அங்கு இருக்கக்கூடிய நோயாளிகளிடமும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டறிந்தார். இது மட்டுமல்லாமல் கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி 700 படுக்கை வசதியுடன் கூடிய இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை திறந்து வைத்த முதலமைச்சர் அங்கு மக்கள் பயன்பாடு எவ்வாறு நடைபெறுகிறது, எவ்வாறு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்பதை குறித்து மக்களிடமே நேரடியாக கேட்டறிந்து வரக்கூடிய நிகழ்வுகள் தற்பொழுது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக நாளை தினமும் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மலர் கண்காட்சி மற்றும் இலவச பட்டாக்கள் ஆனது வழங்கப்படக்கூடிய நிகழ்வுகள் உள்ளிட்டவைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், விவரங்களை காட்சிகளை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.